நியூட்ரிஷியஸ் ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் குழந்தைங்களுக்கு நடக்கிற ஸ்டேஜ்ல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைட்டா மஞ்சத்தூள் உப்பு போட்டு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க 2 to 3 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறீங்கன்னா நல்லா குட்டி குட்டியா மஷ்ரூமை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமா தக்காளி, கொரியாண்டர் லீஃப் எடுத்துட்டு 1 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா தக்காளி, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் எல்லாம் போட்டுட்டு மஷ்ரூமை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி அதுல இருந்து வெளியில வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. லைட்டா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி டபுள் த குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் குக் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி போட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். 2 விசில் கிட்ட வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா மஷ்ரூம் எல்லாம் 10 மாசம் குழந்தை தாண்டிட்டாலே கொடுத்து பழகுங்க. நிறைய ஃபைபர் ரிச் கூடிய ஒரு ஃபுட். அண்ட் குழந்தை டிவி பாப்பாங்களான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது. அதை பத்தின வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ரீல்ல ஷேர் பண்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி உங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுங்க.